வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதசிஸில் ரெண்டு டைப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஃபார் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மீன்ஸ் ஆஃப் டூ சாம்பிள். இதில் எஸ்சியோட ஃபார்முலா பார்த்தோம்னா √σ1² டிவைடட் பை n1 ப்ளஸ் σ2² டிவைடட் பை n2. இதில் σ1 அண்ட் σ2 பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சாம்பிள். n1 அண்ட் n2 பார்த்தோம்னா சைஸ் ஆஃப் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சாம்பிள். சேம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக இருந்துச்சுன்னா σ1ம் σ2ம் ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா σ1ம் σ2ம் ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா. அப்போது σ1ஐயும் σ2ஐயும் சிக்மான்னு ரீப்ளேஸ் பண்ணோம்னா அபவ் எஸ்சியில் நம்மளுக்கு √σ² இன்ட்டு 1/n1 ப்ளஸ் 1/n2ன்னு கிடைக்கும். இதான் டெஸ்ட் ஃபார் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மீன்ஸ் ஆஃப் டூ சாம்பிள்ஸ் பேசிக் டேர்ம்ஸ். இப்போது இதில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இன்டெலிஜென்ட் டெஸ்ட் ஆன் த குரூப்ஸ் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேவ் த ஃபாலோயிங் ரிசல்ட்ஸ். கேர்ள்ஸ் பாய்ஸ்னு கொடுத்து அதோட மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இஸ் தேர் சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இந்த மீன் ஸ்கோர் அப்டைன்டு பை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூஸ் பாருங்கள். கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு 15, 20ன்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் 150, 215 கொடுத்துருக்காங்க. இப்போ σ1 15ம் σ2 20ன்னு எடுத்துக்கோங்க. n1 வந்து 150, n2 வந்து 215 எடுத்துக்கோங்க. எஸ்சி வந்து √σ1² டிவைடட் பை n1 ப்ளஸ் σ2² டிவைடட் பை n2. இதில் σ1, σ2, n1, n2ஓட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிங்கன்னா 1.76ன்னு கிடைக்குது. இப்போது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ மீன்ஸ், அதாவது இது டெஸ்ட் ஃபார் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ மீன் சாம்பிள்ஸ் தானே. ஸோ ரெண்டு மீன்ஸோட டிஃப்ரென்ஸை கண்டுபிடிங்க. அதாவது இங்கே கொடுத்துருக்க மீன் வேல்யூஸ் பார்த்தோம்னா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு 75, 70. ஸோ 75 - 17 போட்டிங்கன்னா 5ன்னு கிடைக்குது. இப்போ டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை எஸ்சி போட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 5 டிவைடட் பை எஸ்சியோட வேல்யூ இதை கண்டுபிடிச்சிருக்கோம் 1.76 போட்டோம்னா 2.839. இப்போ 5% எல்ஓஎஸ்க்கு பார்த்தோம்னா 1.96ன்னு கிடைக்குது. ஸோ 1.96 கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்ச கேல்குலேட்டட் வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது 2.839. ஸோ கேல்குலேட்டட் வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் டேபிள் வேல்யூ அட் 5% LOS. Therefore, we reject the null hypothesis at 5% LOS. அதனால் சிக்னிஃபிகன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது பிட்வீன் த மீன்ஸ் ஆஃப் த டூ சாம்பிள்ஸ்னு எடுத்துக்கிறோம். அடுத்து டெஸ்ட் ஃபார் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பார்க்கலாம். இதோட ஃபார்முலா பார்த்தோம்னா எஸ்சி இஸ் ஈக்குவல் டு √σ1² டிவைடட் பை 2n1 ப்ளஸ் σ2² டிவைடட் பை 2n2. இப்போது இதில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இன் அ சாம்பிள் ஆஃப் 1000 த மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் 17.5 and 2.5 respectively. In another sample of 800, the mean and standard deviation are 18 and 2.7 respectively. Assuming that the samples are independent, discuss whether the two samples have come from a population having same standard deviation அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சாம்பிளுக்கு வந்து 1000 சாம்பிள்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்த சாம்பிள் கொடுத்து அதுக்கு மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது n1 வந்து 1000, அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தோம்னா 2.5, n2 பார்த்தோம்னா 800 சாம்பிள்ஸ், அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தோம்னா 2.7. இப்போ அதை எஸ்சியில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். √σ1² டிவைடட் பை 2n1 ப்ளஸ் σ2² டிவைடட் பை 2n2 இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.0876ன்னு ஆன்சர் கிடைக்குது. இப்போது இது வந்து டெஸ்ட் ஃபார் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ். ஸோ ரெண்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணணும். இப்போ ரெண்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூஸ் என்ன 2.7, 2.5 அது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ 0.2ன்னு கிடைக்கும். இப்போ டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை எஸ்சி போட்டோம்னா 0.2 டிவைடட் பை 0.076 அது வந்து 2.283ன்னு கிடைக்குது. இதுவும் 1.96 விட அதிகம் 5% LOSல. ஸோ கேல்குலேட்டட் வேல்யூ டேபிள் வேல்யூவை விட அதிகமாக இருக்குது அட் 5% LOS. ஸோ இந்த நாள் ஹைப்போதசிஸை ரிஜெக்ட் பண்ணுறோம். அப்புறம் சிக்னிஃபிகன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த சாம்பிள்ஸ்க்கு அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுறோம், கன்க்ளூட் பண்ணிடுறோம். டெஸ்ட் ஃபார் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ சாம்பிள்ஸில் ரெண்டு சாம்பிள்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம். டெஸ்ட் ஃபார் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு ரெண்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம். இந்த வீடியோவில் டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதசிஸில் டெஸ்ட் ஃபார் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ சாம்பிள்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பற்றி பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.